எல்லாத்தையும் அனுப்பி வச்சுட்டா நம்ம தேவைக்கு என்ன செய்யறது? நமது தேவையே பிறருடைய நன்மைதான். மக்களுக்காக நாம் வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். நமக்கு என்று சேர்த்து வைக்கும் ஆசை வளர்த்துக் கொண்டால் பிறருக்காக நாம் எதையுமே சாதிக்க முடியாது. சொத்து ஒண்ணு பேசலையா? உங்க சொத்தாவது ஏன் சொத்தாவது எவன் சொத்துக்கோ நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். இருப்பதையெல்லாம் எடுத்து வழங்க இருவரும் முடிவு கட்டி விட்டார்கள். ஆமா. முன்பிருந்தவர் நேற்று இல்லை, நேற்றிருந்தவர் இன்று இல்லை, இன்றிருப்பவர் நாளை. குருநாதா, இருக்கும் நேரம் கொஞ்சமாக இருந்தாலும் ஏழைகளுக்கு எவ்வளவு நன்மை செய்ய முடியுமோ அதை செய்வதுதான் எனது முதல் வேலை. நல்ல ஆட்சிக்கு இலக்கணமா நீ அரசாகணும். பதவி ஆசைக்கும் வெறி உணர்ச்சிக்கும் ஆளானா என்ன நேருங்கிறத சபலவர்களுடைய சரித்திரமே நமக்கு எடுத்துக்காட்டானது. ஆணவத்துக்கு அகங்காரத்துக்கும் நீ அடிமையாயிடாது. ஏன் எதுக்குமே நீ அடிமையாக. அழகா, மனதை அதன் போக்குக்கே விட்டுவிட்டால் அதற்கு காட்டு யானை பலம் வந்துவிடும். ஆரம்பத்திலே கட்டுப்படுத்தி விட்டால் நம் ஏவலாளாக மாறிவிடும். மருத்துவர் ஐயா, யோசனை பண்ணாதீங்க, தயவு செய்து காப்பாத்துங்க. பயப்படாதீர்கள். யாருடைய தாகமானாலும் அதை தீர்த்து வைப்பதுதான் தண்ணீரின் தன்மை. மருத்துவரும் அப்படித்தான் நண்பர்களே. என்ன வேலை செய்யுது? அவனே அடி காப்பாத்தின? அவனு மனுஷன் தானே? மனுஷன் தான், ஆனா நம்ம விரோதி. உங்க அப்பாவை கொண்டு கூட்டத்தை சேர்ந்தவன், அவனுக்கு உதவலாமா? உதவின்னு கேட்டா எதிரியா இருந்தாலும் உதவணும், அதுதான் பண்பு. வாழ்க்கை துணைவியா வரப்போற பெண்ணுகிட்ட இருந்து பணத்தை வாங்கி வாழ்க்கை நடத்துற நிலைமை இந்த ஆம்பளைக்கு. சரி, அப்படி எந்த ஆளாவது விரும்பினான் அவனை நான் அடியோட வெறுக்கிறேன். பலாத்காரம் என்பது மன்னிக்க முடியாத குற்றம். அதை யார் எதற்காக செய்தாலும் தண்டனை அனுபவித்தே தர வேண்டும். இதற்கு விதிவிலக்கே கிடையாது. எனக்கு கட்டளை கொடுக்க வேண்டியவன் நீ அல்ல, உன் அண்ணன் அமீர் காசிம் கான். அவர்தான் என் தலைவன். எல்லோருக்கும் மேலான ஒரு தலைவர் இருக்கிறார், ஆண்டவன். அவருடைய கட்டளைக்கு நீயும் நானும் மட்டுமல்ல, அமீர் காசிம் கான் உட்பட இந்த நானிலுமே தலைவணங்கித்தான் ஆக வேண்டும். அது மட்டுமா, இந்த வேலைக்கார பயல்களுக்கு இடம் கொடுத்தா தலையில நின்றுப்பாங்க. உட்கார்ந்து திக்கிற உங்களை விட வேலை செய்து படைக்கிறவங்க எவ்வளவு உயர்ந்தவங்க தெரியுமா? உங்களுக்கு 10 கோடி டாலர் பெருசு, இந்த உலகத்தில் உள்ள தனி ஜீவன் எனக்கு அதை விட பெருசு. மிஸ்டர் பைரவன், மக்களுடைய அழிவுல நீங்க வாழ்ந்துடலாம் நம்பாதீங்க. இந்த பணமே உங்களை அழிச்சிடும். அது நிலைக்கும் நிலைக்காது. அது சரி, நமக்கு என்ன வியாபாரம்? புண்ணாக்கு வியாபாரம். ஓஹோ, என்ன தம்பி சிரிக்காம இருக்கீங்க? அப்படி இல்லைங்க. ஒரு வியாபாரி திறமையத்தான் கவனிக்கணுமே தவிர அவன் விற்கிற பொருளை பத்தி கவலைப்படவே. கேட்டுக்கம்மா, கேட்டுக்க.